பாலையாவோட ஆக்டிங்ல ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்திருக்க வேண்டிய ஒரு படம் தான் அகண்டா 2 தாண்டவம். இந்த படத்தோட தமிழ் பிரஸ் மீட்லாம் கூட நடந்துச்சு. பாலையா தமிழ்ல பயங்கரமா கலக்கியிருப்பாப்ல. ஸோ அவர் தமிழ்ல பேசுறது பெரிய விஷயம் தான். ஏன்னா அவர் பிறந்த பூமி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக மாஸ் கட்டியிருப்பாப்புல. ஸோ சென்னை தான் பிறந்த பூமி அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ நல்லா பேசியிருப்பார். ஸோ இந்த அகண்டா 2 மூவி நமக்கு ஏன் தேட்டர்ஸில் வரல அப்படின்னு உங்களுக்கு விஷயம் தெரியும் நினைக்கிறேன். இந்த படத்து மேலே இருக்க சில ஃபினான்ஷியல் கிரிசிஸ்னால அண்ட் கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால இந்த படத்தோட ரிலீஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் இந்த படம் வந்து எதிர்பார்த்தோம். ஸோ ஆனால் இந்த வாரமே இந்த படம் வரப்போகிறதுன்ற மாதிரி சொல்லி ஸோ இந்த படம் நெக்ஸ்ட் வீக் இல்லைனா அதுக்கு அடுத்த வீக்கில் தான் மேக்ஸிமம் தேட்டரில் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ பார்க்கலாம், இன்னுமே இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த அகண்டா 2 மூவி நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மந்த் எண்டில் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இப்போ போஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் ஸோ 30 days கழிச்சு தான் இந்த படம் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த படம் நெக்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை பொங்கலுக்கே எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அகண்டா 2 ஆண்டவம் மூவி பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு தமிழ் டப்பிங்கோட தான் 3Dயில் வரப்போகுது. 3D 2D ரெண்டு வெர்ஷன்ஸ்லையுமே இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் இருக்க போகுது. ஸோ தெலுங்குலையுமே இந்த படம் ரன் ஆகுது சென்னையில். ஸோ பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா நிறைய ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் அந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணி இந்த படம் நல்ல கலெக்ஷன் தமிழ்நாட்டிலுமே வருதா இல்லையான்னு. ஏன்னா அகண்டா 1 வந்து தெலுங்கு வெர்ஷன் தமிழ்நாட்டில் நல்லாவே போச்சு. பார்ப்போம் பார்ட் 2வும் ஸோ தமிழ் டப்பிங்கோடு வரதுனால ஸோ ஆடியன்ஸ் தமிழ் டப்பிங்கை பார்த்து ரசிக்கிறாங்களா இல்லை இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்ட்டு பொறுத்து பார்க்கலாம்.